தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் மார்னிங். நான் அமீர். பனாரஸ் சாரீஸ் அதுக்குண்டான கிரேஸ் சுத்தமாக குறையவே இல்லைங்க. ஏன்னா பனாரஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே போயிட்டு தான் இருக்கும். அது அவங்களுக்கு உண்டான அந்த டிஷ்யூ சாரீஸ் எனக்கு நிறைய குரூப் ஆர்டர்ஸ் வந்துச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரம்ஜான் ஹாலிடேஸ், ரம்ஜான் முடிச்சுட்டு அடுத்து அவங்க தறி ஆரம்பிச்சு எல்லாம் ஓட்டி திருப்பி வர்றதுக்குன்னு சொன்னால் அது குறைஞ்ச 2 வாரம் ஆயிரும் அப்படின்னு சொன்னனால என்கிட்ட நான் ஜோ சாரீஸ் எல்லாமே நான் ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 600 பீசஸ் வரைக்கும் வருது. ஏன்னா என்கிட்ட குரூப் ஆர்டர்ஸ் நிறைய கேட்குறாங்க. குரூப் ஆர்டர் காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் அந்த டீச்சர்ஸ் இவங்கலாம் வந்து நிறைய என்கிட்ட எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 சேலை 20 சேலை 30 சேலைக்கு மேலே எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வாரணாசியில் என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டை நான் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணித்தரேன். ஃப்ரீ ஷிப்பிங்கில் செம்மையாக பண்ணித்தர்றேங்க. ஸோ இதுதான் அந்த ஜோ சாரீஸ். இது எல்லாம் ஜோ சாரீஸ் நான் இது பண்ணி வச்சிருக்கேன் தான், ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சிருக்கிறது. இன்கேஸ் நீங்கள் 100 பீஸ் 200 பீஸ் என்கிட்ட வேணும்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும். தி பெஸ்ட் ரேட்டில் நான். ஏன்னா என்கிட்ட வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மார்ஜினில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்த ட்ரெண்டிங்ல எப்பயும் போல இருக்கிறது தாங்க இந்த சாரி. வந்து இன்னும் அதுக்குண்டான கிரேஸ் இருக்கு. ஸ்னேகா அவங்க வேர் பண்ண சாரி, இந்த சாரி கோல்டன் இருக்கு இல்லையா, இந்த சாரி திடீர்னு கால் பண்ணி எனக்கு ஆனால் 10 சாரி ஆர்டர் கொடுங்க. பாக்குறப்ப ஒரு சில ஏரியால நம்ம ட்ரெண்டிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த்ல செம்மையா ட்ரெண்ட்ல நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துக்கு வரும். அடுத்து தான் நம்ம ஊர்ல லோக்கல்ல ஃபுல்லா அடுத்து சவுத் தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா, மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அடுத்து தான் வரும். அங்கெல்லாம் சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த மக்கள் கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு சில பேர் இந்த சாரீஸ் எல்லாம் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க ஸ்னேகா வேர் பண்ண சாரி. இது ஜோ வேர் பண்ண சாரிலே வந்து கலர் சாட்டுங்க. அதே சாரி தான். நீங்க இன்கேஸ் கோல்ட் கலர்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அது வேண்டாம், நான் டிஃப்ரெண்டா கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கிரீன் கலர்ல வருது. அண்ட் இதோட பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும். பல்லு இந்த கலர்ல வரும் அந்த கோல்டுலயே. அடுத்து வந்து வயலட்டுங்க, வயலட் கலர் சாரி. வயலட்னா என்னங்க, வயலட் வந்து டிஷ்யூவோட வரும். ஸோ அது கோல்டன் டியூவல் கலர் டோன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது வயலட் கலர் சாரி, பிளவுஸ் இந்த கலர்ல வந்துடுது. அடுத்து இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா சூப்பரா இருக்கும். இந்த சாரிலாம் செம்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா லேடிஸ் அட்ராக்ட் பண்ற கலர்ஸ் இது எல்லாமே. இந்த சாரி இதோட பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான், சேம் அதே பிளவுஸ் அதே கலர்ல வந்தது. நீட்டா அம்பானி சாரி, அவங்களோட சாரியும் வந்து ஆக்சுவலா ஒரு கோல்டு ஃபுல்லாவே கோல்டுல சாரி உடுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தாங்க அவங்க நீட்டா அம்பானியோட சாரி. ஸோ இது இவங்க சாரி. இந்த சாரி என்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க குரூப் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா இது நான் பண்ணி தர்றேன். அண்ட் லாவெண்டர் கலர், இதுலயே லைட் ஷேட்ல வரும். அந்த பார்டர் வந்து லைட் ஷேட்ல வரும், டார்க்கா இல்லாம. இது அதோட ரன்னிங் பிளவுஸ் தான். இது அதோட பல்லு, பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ். ஸோ இது ஒரு ஸ்டைல். அதுக்கப்புறமா சாய் பல்லவி அவங்களோட சாரி திடீர்னு பீக் அடிக்குதுங்க. நான் ரம்ஜானுக்கு முன்னாடியே நான் நிறைய சாரீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கேட்டப்ப ஜஸ்ட் எனக்கு ஒரு 60 பீசஸ் தான் அனுப்புனாங்க. பீசஸ் அவங்ககிட்ட கிடையாது. நான் சொன்னாப்புல நம்மளுக்கு வந்து ஹோல்சேலுக்கு நான் பர்ச்சேஸ் பண்றதுனால எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் கம்மியான ரேட்ல எல்லாருமே தர்றாங்க. அதை வாங்கி உங்களுக்கு நான் கம்மியான ரேட்ல தர்றாங்க. ஸோ இதாங்க சாய் பல்லவி சாரி. சாரி செம்மையா இருக்குங்க, இது சூப்பரா இருக்கும். ஸோ இது ரன்னிங் பிளவுஸ், இது வந்து பல்லுங்க, இது முந்தி. இதில் வேர் பண்ணி பார்க்குறப்ப இதோட பிக்சர்ஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இது அவங்க வேர் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ண ஒரு பிக்சர் கூட இருக்கு. அந்த பிக்சர் கூட நான் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இந்த சாரி அது போக வந்து பைத்தானி சாரீஸுங்க. பைத்தானி சாரி நான் போட்டிருக்கேன். நான் இதுவும் கம்மியாக தான் ஆர்டர் போட்டேன். பைத்தானி வந்து இது வந்து மகாராஷ்டிரா, இது அங்கிருந்து வர்றது பைத்தானி சாரீஸ் எல்லாம். ஸோ இந்த சாரி பைத்தானி சாரி. இதுல புட்டா ஒர்க்கோட வரும். இதோட பல்லு லைட்டா உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க, கோல்ட் ஜரியில இந்த மாதிரி லைட்டா இருக்கு. ஸோ இது அந்த பைத்தானி. இதுலயே வந்து உங்களுக்கு பிங்க் கலர் சார்ட் வரும். ஸோ இந்த 2 கலர் சார்ட் போட்டிருக்கேன். அது போக பைத்தானில வந்து பிளைன் சாரீஸ் எல்லாமே என்கிட்ட சோல்ட் அவுட். அதுலேயும் புட்டா ஒர்க் வச்சு வரும். நான் தி பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் வாரணாசி ஐட்டம்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கு. இன்னைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பார்சல் வருது. அது போக எனக்கு பக்ரூ பிரிண்ட், பிளாக் பிரிண்ட் ஜெய்ப்பூர் காட்டன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக் வருது. சாம்பிள் ஆர்டர் ஒரு 100 பீசஸ் தான் பண்ணியிருக்கேன். அது ப்ரீ புக்லேயே ஆல்மோஸ்ட் நிறைய புக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சாரீஸ் அடிஷனலாக பண்ணியிருக்கேன். நல்லா பெஸ்ட்டாக சூப்பராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் கிடையாது. ஸோ அது வந்து கைக்கு வந்ததுக்கப்புறம் அதுலேயே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி தர்றேன். நான் சொன்னாப்புல என்னோட ரீசெல்லர் ஃபேமிலிஸ் நீங்கள் அடுத்து செம்மையாக ஒரு ஷாப் வைக்கணும். அந்த அளவுக்கு ரேட்டு நான் பெஸ்ட்டாக நான் கம்மி தர்றேன். நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு தயவு செஞ்சு ரேட்டு ரொம்ப சீப்பாக கம்மியாக பெஸ்ட்டாக ஹானஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. நீங்களும் இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள வந்து செம்மையா சூப்பரா வந்து ஒரு பெரிய ஷாப் பண்ணலாம். என்னோட சின்ன கடைக்காரங்க எல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த ஏரியா. ஏன்னா உங்க செலவு, உங்களுக்கு பதிலாக நான் செலவழிச்சு போய் வாங்கிட்டு வர்றேன். அந்த செலவை நான் உங்ககிட்ட வாங்குற மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் நான் பெஸ்ட்டாக என் சைட்ல இருந்து பண்ணி கொடுக்குறேன். நீங்க பெஸ்ட்டாக உங்க சைட்ல இருந்து செம்மையா பண்ணி கொடுத்துருங்க.
நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் காம்படிஷன் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்து தேடி பிடிச்சி யூனிக்கான ஐட்டம்ஸ் பொட்டிக் ஐட்டம்ஸ் நான் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில் நான் கண்டிப்பாக ராஜஸ்தான் கிளம்புறேன். அண்ட் இன்னும் நிறைய இடம் இந்தியாவில் நான் சுற்றுறேன். பண்ணிட்டு செம்மையாக சூப்பராக யூனிக் கலெக்ஷன்ஸ் எடுத்துறேன். யாருமே பார்க்காத ஒரு ஐட்டம், காம்படிஷன்லேயே இல்லாத ஒரு ஐட்டம் செம்மையாக சூப்பராக பண்ணி தர்றாங்க. அண்ட் காதி காட்டனை பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பரான ஒரு ஆதரவு. இன்னும் என்கிட்ட ஸ்டாக்ஸ் நான் அப்போ மறுபடியும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பட் காதி காட்டன் பொறுத்த வரைக்கும் நான் அடுத்த வாரமும் நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் போயிட்டு ஸ்பெஷல் பொட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் இனி எல்லாரும் அதான் எம்ப்ராய்டரி ஐட்டம் நார்மலாக அந்த பிளைன் சாரீஸ் எப்பயுமே இருக்கும். அது போக பொட்டிக் ஐட்டம்ஸ், பிளைன் ஐட்டம்ஸ் நம்ம போட்டிருக்க ஐட்டம்லாம் பாதிக்கு மேலே இன்னும் யாருமே ஆன்லைனில் போடலை, தொடலை, எங்கே கிடைக்கணும் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டமும் எல்லாமே நான் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி தர்றேன். அண்ட் அகைன் உங்கள் பேராதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். தேங்க்யூ.